வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் மக்களுக்கு 50,000 ரூபாய் இலவசம். இப்படி ஒரு சலுகை இருக்கு தெரியுமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சம்பளம் பெறும் வகுப்பினருக்கு வருங்கால வைப்பு நிதி அதாவது பிஎஃப் ஒரு முக்கிய வருமான ஆதாரமாகும். இது அவசர காலங்களில் பயனுள்ளதாக இருப்பது மட்டுமல்லாமல் ஓய்வுக்கு பிறகு நிதி நெருக்கடி இல்லாமல் வாழ உதவுகிறது. நீங்கள் ஒரு வேலையில் சேரும்போது பிஎஃப் கணக்கு திறக்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இந்த கணக்குகளை இயக்குகிறது. இபிஎஃப்ஓ விதிகளின்படி உங்கள் மாத சம்பளம் 15,000 ரூபாய் என்றால் நீங்கள் பிஎஃப் திட்டத்திற்கு தகுதி பெறலாம். மேலும் மார்ச் 2ஆம் தேதி முடிவு அதாவது பிஎஃப் கணக்குகள் தற்போது 8.25% வட்டியை பெறுகின்றன. ஆண்டுதோறும் பிஎஃப் கணக்குகளுக்கான வட்டி விகிதத்தை அரசு திருத்தி வருகிறது. 2026 முதல் 2027 நிதி ஆண்டிற்கான வட்டி விகிதங்களை முடிவு செய்ய மார்ச் 2ஆம் தேதி ஒரு முக்கியமான கூட்டத்தை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கூட்டியுள்ளது. இந்த கூட்டத்தில் பிஎஃப் வட்டி விகிதத்தை 8.25% பராமரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் பிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியில் 8.25% வட்டி மட்டுமே பெறுவது தொடர்ந்து 3வது முறையாக இருக்கும். இந்நிலையில் பிஎஃப் வட்டி எப்போது உயர்த்தப்பட்டது? 2023 முதல் 24ஆம் நிதியாண்டில் பிஎஃப் மீதான வட்டி விகிதம் 0.10% அதிகரித்து 8.15% இருந்து 8.25% உயர்த்தப்பட்டது. 1952ஆம் ஆண்டில் பிஎஃப் மீதான வட்டி விகிதம் 3% மட்டுமே இருந்தது. பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சிறந்த காலம் 1989 முதல் 1999 வரைதான். ஏனெனில் அப்போது 12% வட்டி வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு வட்டி விகிதம் குறைய தொடங்கியது. மேலும் பிஎஃப் எவ்வளவு கழிக்கப்படுகிறது? ஒரு ஊழியர் தனது அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 12% தனது பிஎஃப் கணக்கில் பங்களிக்க வேண்டும். நிறுவனமும் சமமான தொகையை பங்களிக்கும். நிறுவனத்தின் பங்களிப்பு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3.67% தொகை பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். மீதமுள்ள 8.33% தொகை பணியாளர் ஓய்வூதிய சேவை அதாவது இபிஎஸ் மற்றும் இடிஎல்ஐ அதாவது காப்பீடு ஆகியவற்றில் டெபாசிட் செய்யப்படுகிறது. மேலும் 50,000 ரூபாய் சம்பாதிப்பது எப்படி? தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தனது சந்தாதாரர்களுக்கு அவர்களின் பிஎஃப் கணக்குகளில் வட்டியை வழங்குகிறது. அவர்கள் ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு சேவைகளையும் பெறுவார்கள். பெரும்பாலான சந்தாதாரர்களுக்கு இது பற்றி தெரிந்திருக்கும். இருப்பினும் இபிஎஃப்ஓவின் போனஸ் விதிகள் மூலம் உங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து 50,000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் என்பது பற்றி பலருக்கு தெரிவதில்லை. அதன்படி இதற்கு இந்த 3 நிபந்தனைகள் முக்கியம். இந்த சலுகையை பெறுவதற்கு 3 நிபந்தனைகள் முக்கியம். அதாவது முதல் நிபந்தனை என்னவென்றால் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் 20 ஆண்டுகளுக்கு பங்களிப்புகள் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதுடன் இபிஎஃப்ஓ அதன் சந்தாதாரர்களுக்கு விசுவாசம் மற்றும் ஆயுள் சலுகை திட்டத்தின் கீழ் போனஸை வழங்கும். இருப்பினும் ஒரு ஊழியர் 20 வருட சேவையை முடிப்பதற்கு முன்பு ஏதேனும் காரணத்தால் ஊனமுற்றால் அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் போனஸை பெற வேலை மாறிய பிறகும் உங்கள் பழைய பிஎஃப் கணக்கை தொடர வேண்டும். மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் வெளியேறிய பிறகும் அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகும் உங்கள் முழு பிஎஃப் பேலன்ஸ் தொகையும் திரும்ப பெற முடியாது. மேலும் போனஸ் தொகை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் விசுவாச பலனாக கூடுதல் போனஸை பெறுகிறார்கள். இது கணக்கு வைத்திருப்பவரின் அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ரூபாய் 50,000 அடிப்படை சம்பளம் கொண்ட பிஎஃப் கணக்குதாரருக்கு ரூபாய் 30,000 கூடுதல் போனஸ் கிடைக்கும். ரூபாய் 5,000 முதல் ரூபாய் 10,000 வரை அடிப்படை சம்பளம் உள்ளவர்களுக்கு ரூபாய் 40,000 கூடுதல் போனஸ் கிடைக்கும். அதே போல ரூபாய் 10,000க்கும் அதிகமான அடிப்படை சம்பளம் உள்ள ஊழியருக்கு ரூபாய் 50,000 கூடுதல் போனஸ் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.